உங்க கிரியேட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ற மாதிரி 3 புக் ரிவ்யூஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்டில் லைக் அன் ஆர்டிஸ்ட். எப்படி ஒரு கிரியேட்டிவ் லைஃபை இந்த டிஜிட்டல் எரால கொண்டு வர்றது. ஷோ யுவர் ஒர்க். இந்த டிஜிட்டல் எரால எப்படி உங்களோட கிரியேட்டிவிட்டியை மற்றவங்களுக்கு ஷோ பண்றது. கீப் கோயிங். உங்களுடைய கிரியேட்டிவிட்டியை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அது எப்படி கன்சிஸ்டன்ஸா பண்றது அப்படின்ற இந்த 3 புக்கை பத்தி தான் இன்னைக்கு நம்ம ரிவ்யூஸ்ல பார்க்க போறோம். Hey readers, it's Sivanesh and welcome to Narcotic Reader. ரிவ்யூஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 3 புக்கோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் அவுட் பண்ணுங்க. அண்ட் பர்சனலா எனக்கு இந்த 3 புக்ல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா இதனுடைய டிசைன்ஸ். லைக் இவங்க வந்து பேஜ் கிரியேட் பண்ணது தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் பேஜ் டு பேஜ் வந்து ஒரு கியூரியாசிட்டி அண்ட் அவங்களுடைய ஃபாண்ட்டு, அவங்களுடைய யூஸ் பண்ண டிசைன்ஸாக இருக்கட்டும், அவங்க யூஸ் பண்ண கான்டெக்ஸ்ட் ஆகட்டும், அண்ட் இவங்க யூஸ் பண்ணியிருக்க இந்த மாதிரியான இல்லுஸ்ட்ரேஷன் ஆகட்டும், இது எல்லாமே ரொம்ப ரீட் பண்றதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் இந்த 3 புக்குமே ரொம்ப ஷார்ட் ரீட் அண்ட் இது வந்து ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷா இருக்கும். நீங்க டிக்ஷனரி எடுத்து வச்சு படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேவா? அண்ட் ஒரு புக்குக்கு கிட்டத்தட்ட எடுத்துட்டீங்கன்னா ஒரு 2 hours அவ்வளவுதான், கம்ப்ளீட்டா முடிச்சிடலாம். ஒரு ஃப்ளோ ரொம்ப அழகா இருக்கும் இந்த 3 புக்லயும். சரி வாங்க ரிவ்யூஸ்குள்ள. ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பார்க்கக்கூடிய புக் என்ன அப்படின்னா ஸ்டில் லைக் அன் ஆர்டிஸ்ட். இப்போ நீங்க ஒரு ஆர்டிஸ்ட்டை பார்த்து எங்க இருந்து உங்களுக்கு ஐடியாஸ் எல்லாம் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா ஒரு ஹானஸ்டான ஆர்டிஸ்ட் என்ன பதில் சொல்லுவார் அப்படின்னா ஐ ஸ்டீல் தம். நான் அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டேன், நான் இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. இதுக்கு ஒரு நல்ல கோட் ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா there is nothing new under the sun. சூரியனுக்கு கீழே உருவாகிற எதுவுமே புதிதல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா மௌனராகம் இல்லை அப்படின்னா ராஜாராணி இல்லை, தலைவர் பில்லா அப்படின்ற ஒரு படம் எடுக்கல அப்படின்னா அல்டிமேட் ஸ்டாரால பில்லா அப்படின்ற ஒரு படம் பண்ணிருக்க முடியாது. ஸோ எவ்ரி திங் இஸ் ரீக்ரியேட்டட். ஓகே, அதை நீ எப்படி அடாப்ட் பண்றது அப்படின்றதான் விஷயம். நீ ஒரு விஷயத்த காப்பி பண்ற அப்படின்னா அந்த விஷயத்த அதுல என்னென்ன இன்புட் நீ கொடுக்குற. ஓகேவா? ஸோ ஹவ் யூ ஸ்டீல் தம், ஹவ் யூ ரீமேக் தம் இஸ் மேட்டர். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா நான் அதிகமா ஸ்டீல் பண்ண ஹேபிட் என்ன அப்படின்னா ரீடிங் அண்ட் ரைட்டிங். நான் இன்னைக்கு அதிகமா ரீட் பண்றதுக்கான காரணம் நான் வாசிச்ச அத்தனை எழுத்தாளர்களுமே சரி, அவங்க வாழ்க்கையில எல்லாருமே தீவிர வாசகர்களா இருந்திருக்காங்க. ஸோ அதனால நம்மளும் ஒரு தீவிர வாசகனா இருக்கணுன்றதை பார்த்து நானும் ஒரு தீவிர வாசகனா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ரைட்டிங் எப்படி இன்ட்ரெஸ்டா இருக்கு அப்படின்னா அனைத்து எழுத்தாளர்களுமே எல்லாருக்கும் நாட்குறிப்பு எழுதுற ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஸோ அதனால நானும் ரெகுலரா நாட்குறிப்பு எழுதுற பழக்கத்தை கொண்டு வந்துட்டு இருக்கேன். நான் அதிகமா திருநதுன்னு பாத்தீங்கன்னா ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஹேபிட். இப்படி நீங்க அதிகமா எழுதுறதுனாலையும் சரி வாசிக்கிறதுனாலையும் சரி உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி அதிகமா பூஸ்ட் ஆகும். அண்ட் 3வது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை இன்டர்நெட்ல ஷேர் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்போ இந்த ஸ்டீல் லைக் அன் ஆர்டிஸ்ட் அப்படின்ற புக் பிடிச்சிருக்கு, அதாவது ஐ லவ் திஸ் புக், அதனால உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இப்போ நான் ஷேர் பண்ணதுனால உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்களும் அந்த புக்கை வாசிச்சு உங்களுக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னா நவ் வி லவ் திஸ் புக். அதாவது ஐ லவ் திஸ் புக்ல இருந்து வி லவ் திஸ் புக்கா வந்திருக்கு. ஓகேவா? இப்போ அந்த புக்கை உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கலாம் அண்ட் எனக்கும் அதை பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் அதை பிடிச்சிருக்கு. ஸோ இட் இஸ் அ கம்யூனிட்டி டுகெதர். அதாவது எனக்கும் பிடிச்சிருக்கு உங்களுக்கும் பிடிச்சிருக்கு அந்த ஒரு பாயிண்ட்னால தான் நம்ம நார்கோட்டிக் ரீடர் அப்படின்ற இந்த ஒரு கம்யூனிட்டியில ஒன்னா இருக்கும். ஜஸ்ட் ரீட் புக்ஸ். 4th பாயிண்ட் என்ன அப்படின்னா 24/7 நம்மளால கிரியேட்டிவிட்டிவா யோசிக்க முடியாது. அதனால இந்த ஆத்தர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா கீப் அ டே ஜாப், கெட் இன் டு ரொட்டீன். ரெகுலரா வேலைக்கு போ, உனக்குன்னு ஒரு ரொட்டீனை கிரியேட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு. இதுல பாத்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் பர்சன்ஸ் இருக்காங்க. யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேட்டகரி யார் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச வேலை இருக்கும் அண்ட் அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சதை செய்வாங்க இஸ் ஈக்குவல் டு மணி பிளஸ் ஹாப்பினஸ். அவன் பிடிச்ச வேலை செய்யறதுனால அதுக்கு அவன சம்பளம் வந்துடும் அண்ட் அவனுக்கு பிடிச்சதை அவன் இன்டர்நெட்ல ஷேர் பண்றது மூலமா அவன் பணம் சம்பாதிக்கிறான் இஸ் ஈக்குவல் டு மணி பிளஸ் ஹாப்பினஸ். அண்ட் செகண்ட் கேட்டகரி யார் அப்படின்னா அவனுக்கு பிடிக்காத ஒரு வேலை இருக்கும் ஆனா பிடிச்ச ஒரு விஷயத்த ஆன்லைன்ல ஷேர் பண்ணுவான் இஸ் ஈக்குவல் டு மணி பிளஸ் லிட்டில் பிட் ஆஃப் ஹாப்பினஸ். ஏன் லிட்டில் பிட் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்னா அவனுக்கு பிடிக்காத ஒரு வேலையில இருக்கான் பட் ஸ்டில் ஹி கெட் பெய்டு, அவனுக்கு சேலரியும் வரும் அண்ட் அவனுக்கு பிடிச்ச விஷயத்த ஆன்லைன்ல ஷேர் பண்றது மூலயமா அவனுக்கு ஹாப்பினஸும் கிடைக்கும். ஆனா லிட்டில் பிட் ஹாப்பினஸ் ஏன் அப்படின்னா அவன் பிடிக்காத ஒரு வேலையை நாள் ஃபுல்லா செஞ்சுட்டு வந்து அவனுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யறான். அதனால மணி பிளஸ் லிட்டில் பிட் ஆஃப் ஹாப்பினஸ். அண்ட் தேர்ட் ஒரு கேட்டகரி இருக்காங்க. யார் அப்படின்னா இது வரைக்கும் வேலையும் பார்த்தது இல்ல, அவனுக்கு என்ன பிடிக்கும், அவன் என்ன ஷேர் பண்ணலாம், அவனுக்கு என்ன வரும்ன்றதை கண்டுபிடிக்காம இருக்கான் பாத்தீங்களா, இஸ் ஈக்குவல் டு 0. இப்படிப்பட்ட ஒரு பர்சன் யாரா இருந்தாங்க அப்படின்னா
அவங்க அவங்களோட லைஃப்பை இன்னும் சீரியஸாக எடுத்துக்கல அப்படின்னு அர்த்தம். அண்ட் இந்த ஸ்ரீ லைக் அன் ஆர்டிஸ்ட் அப்படின்ற இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் இருக்குது. அதில் நான் வெறும் 4 பாயிண்ட் தான் சொல்லியிருக்கேன். இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய புக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் நான் ஒரே ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன், ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. செகண்ட் புக், ஷோ யுவர் ஒர்க். இந்த டிஜிட்டல் ஏரால எப்படி உங்களுடைய ஒர்க்கை ஆன்லைன்ல ஷோ பண்றது. இந்த புக்கோட 2 மேஜர் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, ஹவு டு ஐ கெட் நோட்டீஸ்டு அண்ட் ஹவு டு ஐ ஃபைண்ட் மை ஆடியன்ஸ். நான் எப்படி பிரபலமாகிறது, உங்களுடைய ஆடியன்ஸை எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறது. இது 2 தான் ரொம்ப மேஜரான பாயிண்ட்ஸ் இந்த புக்ல. அண்ட் இந்த 2 கொஸ்டினுக்குமே ஒரே ஒரு பதில் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த ஆன்லைன்ல ஷேர் பண்ணுங்க அண்ட் அதை பிடிச்சவங்க உங்களை தேடி வருவாங்க. ஷேர் வாட் யூ லவ் அண்ட் பீப்புள் ஹூ லவ் த சேம் வில் ஃபைண்ட் யூ. செகண்ட் பாயிண்ட், இஃப் யுவர் ஒர்க் இஸ்ன்ட் இன் ஆன்லைன் இட் டசன்ட் எக்ஸிஸ்ட். அதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஒர்க் ஆகட்டும் ஆர் நீங்கள் பண்ணிட்டு இருக்க ஒர்க் ஆகட்டும், இது 2மே ஆன்லைனில் இல்லை அப்படின்னா அது நடைமுறையில் இல்லைன்னு அர்த்தம். நடைமுறையில் ஆர் ஆன்லைனில் இல்லாத ஒரு ஒர்க் இப்போ இருக்கு, எக்ஸிஸ்டன்ஸாக இருக்கு ப்ரோ அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒரு ஒர்க் நினச்சிங்க அப்படின்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்கள். தேர்ட் ஒன், இப்போ எனக்கு ஆன்லைன்ல நான் என்னத்தை காமிக்கிறதுன்னு எனக்கு தெரியல ப்ரோ அப்படின்னா நீங்க என்ன வேணா காட்டலாம். ஏன்னா டெய்லி நம்ம ஸ்க்ரோல் பண்றோம், டெய்லி நம்ம இன்ஸ்டா பார்க்குறோம், டெய்லி ஃபேஸ்புக் யூஸ் பண்றோம், ட்விட்டர் யூஸ் பண்றோம், யூடியூப் யூஸ் பண்றோம். இதுல வச்சு ஒரு விஷயத்த ஆன்லைன்ல இப்படிதான் காமிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு புரிதல் உங்களுக்கு இருக்கும். பட் ஸ்டில் எனக்கு இன்னமும் என்ன காமிக்கிறது தெரியல அப்படின்னா டாக்குமெண்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த, உங்களுக்கு குக்கிங் பிடிக்குமா, ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பண்ணுங்க, அது ஒரு டாக்குமெண்ட் இல்லையா. ஈட்டிங் பண்ணுங்க, உங்களுக்கு நல்லா சாப்பிட்றது வருமா, ஈட்டிங் சேலஞ்ச் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் கொடுங்க, தட்ஸ் இட். அண்டு உங்களுக்கு டிராவல் ரொம்ப பிடிக்குமா, ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் போங்க, அது ஒரு சேலஞ்சு. உங்களுக்கு டிராயிங் ரொம்ப பிடிக்குமா, ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் காட்டுங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணுறத ஆன்லைனில் ஷேர் பண்ணுங்க, தட்ஸ் இட். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில ஆனால் எனக்கு இது நல்லா வருது அப்படின்னா நீங்கள் பண்ணுற விஷயத்த ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் டாக்குமெண்ட் பண்ணி அதை ஆடியன்ஸ்க்கு புரிகிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக என்கேஜிங்காக காமிங்க, தட்ஸ் எனஃப். அண்ட் ஆன்லைனில் ஷோ பண்ணுறது இது மூலயமாவும் ஷோ பண்ணலாம். எப்படி அப்படின்னா, இந்த ஒரு புக்கை வச்சுக்கிட்டு என்னால் எந்தெந்த கொஷின்ஸ்க்குலாம் என்னால் ஆன்சர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த புக்கை யார் எழுதுனா, இந்த புக்கை பப்ளிஷ் பண்ண பப்ளிஷர் யார், எந்த வருஷம் இந்த புக்கு பப்ளிஷ் ஆச்சு, இந்த புக்கில் எவ்வளோ பேஜஸ் இருக்குது, இந்த புக் என்ன ஃபிலாசபி பேசுது, இது என்ன ஜானர், என்னென்ன ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கு. இது மாதிரி கோ டீப் இன் டு த கொஷின்ஸ் பியாண்ட் த புக். இந்த புக்குக்கு பியாண்டில் இருக்க எல்லா கொஷின்ஸும் எடுத்து நீங்கள் ஒரு வீடியோ மேக் பண்ணலாம் ஆர் இது எப்படி இருக்குன்றத ஷோ பண்ணலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இல்லையா. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயம், ஏதாவது ஒரு துறையை எடுத்துக்கிட்டு அதில் கோ டெப்த், அதை ஷேர் பண்ணுங்கள். கொஷின்ஸ், அதில் இருக்க எல்லா கொஷின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணுங்கள். பீப்புள் கம் டு யூடியூப் டு ரிசீவ் சம்திங் ஃப்ரம் த பிளாட்ஃபார்ம். அதாவது பீப்புள் யூடியூப்க்கு வராங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்த ரிசீவ் பண்ணுறதுக்கு தான் வராங்க, அவங்க என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்காக வரல. ஓகேவா. இன்ஸ்டாகிராம் இஸ் அ என்டர்டைன்மெண்ட் பிளாட்ஃபார்ம் அண்ட் யூடியூப் இஸ் அ ரிசீவிங் பிளாட்ஃபார்ம், தட் நாலேஜ் ஷேரிங் பிளாட்ஃபார்ம். அண்ட் யூடியூப் தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து பப்ளிக்காக வந்த ஒரு நாலேஜ் ஷேரிங் பிளாட்ஃபார்ம். இதில் 5th பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் வச்சுக்கோங்களேன், ஆனால் எனக்கு குக்கிங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எடுத்த உடனே நீங்கள் மற்றவங்க கிட்ட ஷோ ஆஃப் பண்ணும்போது எப்படிமா சொல்லணும், லைக் ஐ எம் அன் ஐடி ப்ரொஃபஷனல் ஹூ லவ்ஸ் குக்கிங் அப்படின்னு சொல்லணும். நீங்கள் மற்றவங்க கிட்ட எடுத்தோடனே போயிட்டு எனக்கு குக்கிங் தான் பிடிக்கும், என்ன பண்ணுறது, ஐடி படிச்சுட்டேன் அதனால இது வந்துட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடாது. ஐ எம் அன் இன்ஜினியர் ஹூ லவ்ஸ் பெயிண்டிங். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு நான் சொல்லணும் அப்படின்னா ஐ எம் அ சேல்ஸ் பர்சன் ஹூ லவ்ஸ் ரீடிங் புக்ஸ். ஸோ இதே மாதிரி உங்களுடைய டே ஜாப் என்ன, உங்களுடைய ஸ்கில்ஸ் என்ன, இதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த புக்கில் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் 6th எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் என்ன அப்படின்னா, கனெக்ட் ஈச் அதர் த்ரூ இன்டர்நெட். அதாவது இன்டர்நெட் மூலயமா நீங்கள் ஒருத்தங்களை கனெக்ஷன் பண்ணும்போது உங்களுடைய ஆடியன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக என்கேஜ் ஆவாங்க, ரொம்ப அதிகமாக உங்களுக்கு ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம சேனல்லே இருக்குது. இப்போ நம்மளுடைய நார்காட்டிக் ரேடல் சேனலுக்கு போனீங்க அப்படின்னா விசிட் கம்யூனிட்டி அப்படின்ட்டு ஒரு டேப் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு இப்போ உங்களுக்கு ரீடிங்கை பற்றி, வாசிக்கிறத பற்றி, எழுதுறதை பற்றி, கவிதை, கட்டுரை, எழுத்தாளர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஆர் அதை பற்றின தகவல் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அந்த கம்யூனிட்டியில் நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் போடலாம் ஆர் வீடியோ போடலாம். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும்தான் இதில் ஷேர் பண்ண முடியும். நம்ம வந்து ஒரு நல்ல ரீடிங் கம்யூனிட்டியாக எமர்ஜ் ஆகலாம். நார்காட்டிக் ரேடர் கம்யூனிட்டியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.
ஷோ யுவர் ஒர்க் அப்படின்ற இந்த புக்லையுமே நிறைய புக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் ஒரே ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன், ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. தேர்ட் புக் கீப் கோயிங். எப்படி ஒரு விஷயத்த கன்சிஸ்டன்சியாக பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த புக்கு. பட் எனக்கு இந்த புக்கு வந்து அவ்வளோக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லலாம். ஏதோ பேஜஸாக ஃபில்அப் பண்ணுறதுக்காகவே எழுதுன மாதிரி இருந்துச்சு இந்த புக்கு. பட் ஒரு விதத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, ஒரு சில புல்லட் பாயிண்ட்ஸ் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ பெரிய புக்கு எழுதியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத தோணுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 புக்கு ஒர்க் அவுட் ஆனதுக்கு அப்புறமே ஆத்தர் வந்து 3வது அதே மாதிரி திருப்பி திருப்பி பண்ணுற மாதிரியான ஒரு தாட் வந்துருச்சு. ஸோ தேர்ட் புக் எனக்கு அவ்வளோக்கா செட் ஆகலை. ஸோ இந்த புக்கில் இருந்து ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, டிஸ்கனெக்ட் ஃப்ரம் த வேர்ல்ட் டு கனெக்ட் யுவர் செல்ஃப். அதாவது நீங்கள் வேர்ல்ட்ல இருந்து டிஸ்கனெக்ட் ஆனால் மட்டும்தான் உங்களோட கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் என்னோட கனெக்ட் பண்ணிக்கிறது மூலயமா என்னென்னலாம் நான் பண்ணணும் அப்படின்னா, ஒரு சில பாயிண்ட்ஸ் இந்த ஆத்தர் சொல்றாரு, அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏரோப்ளைன் மோட்ல ஃபோனை போடுறது, ஒரு லிஸ்ட் எழுதி வச்சுக்கிறது, இதெல்லாம் நான் இன்னைக்கு பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு லிஸ்ட் எழுதி வச்சுக்கிறது, குழந்தைங்களோட விளையாடுறது, நல்லா தூங்குறது, ஒரு நாளைக்கு ஒரு நல்ல போயம் படிக்கிறது, ஒரு நல்ல கட்டுரை படிக்கிறது, ஒரு நல்ல புக்கை எடுத்து வச்சு படிக்கிறது, அண்ட் ரைட்டிங் எ ஜேர்னல், ஒரு நாட்குறிப்பை நாள் தவறாமல் எழுதிட்டு வர்றது, வாக்கிங் போகிறது, இதே மாதிரியான நிறைய விஷயங்கள் உங்களுடைய டிவைசஸ்ல இருந்து டிஸ்கனெக்ட் ஆகி உங்களுடைய செல்ஃப்ல கனெக்ட் ஆகிறதுக்கான நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் இதே மாதிரி இந்த புக்லேயும் சரி நிறைய புக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம ஸ்டீல் லைக் அன் ஆர்டிஸ்ட், ஷோ யுவர் ஒர்க் அண்ட் கீப் கோயிங் அப்படின்ற 3 புக்கோட ரிவ்யூஸ் பற்றி பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நாட்பாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நான் இன்கம் திங்க் அப்படின்ற ஒரு புக் கிளப் நடத்திட்டு வரேன். ஸோ அதனுடைய பப்ளிக் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் மறக்காமல் நம்ம கம்யூனிட்டியில் ஒவ்வொருத்தரும் போஸ்ட் போட ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அண்ட் நான் உங்களை கம்யூனிட்டியில் மீட் பண்ணுறேன். அண்ட் இதே மாதிரியான அடுத்த இன்ட்ரெஸ்டிங் புக் ரெக்கமெண்டேஷன்ஸில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் சிவனேஷ்.